இப்பொழுது அந்த திருவிளக்கு பூஜை வந்து எவ்வளவு அற்புதமான விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், விளக்கேற்றாத வீட்டில் குடியிருக்க வேண்டாம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு மகாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் ராத்திரி அன்னைக்கு ஒரு எலி சும்மா தன்னுடைய அறிவில்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறி இரவு முழுதும் விளக்கை எரித்ததனால் அடுத்த ஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு திருவிளக்கு பூஜையை செய்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதை பார்க்குறதுக்கு அதை விட புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வை இப்பொழுது பார்த்து மகிழ்வோம். गोविंदाय पराय पुरुषाय परमात्मने परधर्म मंत्र यंत्र तंत्र मृत्योर्मोक्षय मोक्षय ओम नमो भगवते महासुदर्शनाय देवात्रे ज्वालावृताय सर्वदिक्षोभराय கணம் புல்ல நாயனார் திருவிளக்கு ஏற்றவே சிவலோகப்பதி தந்தாய் சிவனே நீ எழுவாய். நம நந்தி அடிகளார் நீரினில் விளக்கேற்றி நீங்காத சிவபதம் அடைந்தாரே நீ எழுவாய். எந்த காரியம் எடுத்தாலும் நிர்விக்னம் ஆகிட்டே இருக்கும். அதனால வாஸ்து பகவான் எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம். வாஸ்தோஸ்மதே பிரதிஜானே யஸ்மான் ஸ்வாவேஷான வீபோ பவானஹ யத்வேமஹே பததன்னோ திஷர்ஷதன்னஹே திருமதேனந்தருஷ்பதே ஸ்வாஹா அமீமா வாஸ்தோஸ்மதே விஸ்வாரூபாண்யா விஜன்னே சகா சுசேவதே ஸ்வாஹா வாஸ்தோஸ்மதே பிரதிஜானே யஸ்மான் ஸ்வாவேஷான வீபோ பவானஹ யத்வேமஹே பததன்னோ திஷர்ஷதன்னஹே திருமதேனந்தருஷ்பதே अमी महामास्तोष्पदे विश्वारूपाण्या विषन्ने सखा सुषेव एधिन स्वाहा शिवं शिवं शुभं शुभं स्वाहा वास्तुपुरुषाय इदं नमः. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.